சார் உங்களுக்கு எத்தனால் பற்றி தெரியுமா, என்ன பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் எத்தனால்னு யாருக்குமே தெரியாது. பிஹெச்டிஸ்லேருந்து எல்லா கெமிஸ்ட்ரி ஆளுங்களும் எல்லாரும் ஓப்பனாக சொல்கிறாங்க, இது தப்பான வண்டியில் போட்டால் உனக்கு பிரச்சனை வரும். E20 தான் இந்த பாதிப்பு வந்துச்சா, அது ஏன் வேற யாரும் சென்னையிலே நான் மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சோஷியல் மீடியாவில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். மொத்த இந்தியாவும் சொல்லுதுங்க பிரச்சனை இருக்குன்ட்டு. இப்போ மக்கள் யாராலையும் முன்னாடி வந்து இதுக்கு குரல் கொடுத்துட்டோம் எனக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு ரோட்ல உட்கார்ற ஒரு ஜென்ரேஷன் கிடையாது. நாங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் அது வரைக்கும் ஒருத்தங்க கூட E20க்கு ப்ரொடெஸ்ட் பண்ணல. ஜூலை 19க்கு பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் சென்னை சிவானந்த சாலையில் போராட்டத்துக்கு வருவாங்க. பதிவு செஞ்சதுக்கு ப்ரூஃப் வேணும்ல சார். எப்படி சார் மொத்த இந்தியாவிலும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்ல முடியும்? நான் வந்து என் வண்டியில் நான் E20 பெட்ரோல் போடணும், பக்கத்து ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீ வந்து பியூர் பெட்ரோல் கொடுத்துருவீங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் மத்திய அரசு வந்து புதிய முடிவு எடுத்திருந்தாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறத தடுக்கணும், அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது மூலமாக, இதன் மூலமாக நம்மளோட கச்சா எண்ணெய் தேவையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இதை லான்ச் பண்ணாங்க. பட் இந்த விஷயம் என்னென்னா, இதை அமல்படுத்துறதுனால அந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துறதுனால நம்மளுடைய வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சூழலில் சார்ந்த ஆர்வலர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தடுக்கணும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மத்திய அரசு அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, அமல்படுத்திட்டு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி இந்த E20 அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதுனால வாகனங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் யாராவது வந்து எங்கிட்ட முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னாரு. அதனால் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராது, நீங்கள் தைரியமாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதால் நான் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த E20 பெட்ரோலை பயன்படுத்துறதுனால என்னுடைய 2 வீலர்ஸ் ஒரு 3 2 வீலர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நேரடி சாட்சி நம்மகிட்ட வந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம அவரை தான் சந்தித்து பேச போகிறோம். அவர் பேர் வந்து சச்சின் ஜார்ஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த பர்டிகுலர் விஷயத்தினால, இந்த E20 பெட்ரோல்னால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய நேரடி அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 2023க்கு முன் வாங்கின வண்டிகள். ஓகே, என் காராக இருக்கட்டும், என் பைக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த E20 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நடந்தது ஃபஸ்ட்டு மைலேஜ் காணாம போச்சு. ஒரு ஆக்டிவாக கம்பெனி வந்து பெட்ரோல் போட்டு ஓட்டினா 40-45 km/லிட்டர் கிடைக்கும்னு இருக்கிற வண்டி இன்றைக்கி 30-35 வந்து பிரச்சனை ஆகிடுது. ஐ மீன் அதுக்கு மேலே வண்டி போகிறதில்ல. மற்ற என்கிட்ட இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்துடுச்சு. அதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது என்னோட ஹிமாலயன் பைக். அதோட ஃபியூல் பம்பே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு 12,350 ரூபா இழப்பு நடந்திருக்கு. இதை வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட நான் எடுத்துகிட்டு போய் காட்டும்போது அவங்க அந்த ஃபியூல் பம்பை மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு எல்லா வண்டியும் நான் நிறைய வண்டி வச்சுக்கிறதுனால எனக்கு தெரியுது இது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மாறுதே அப்படின்னு கொஞ்சம் உள் போய் பார்க்கும்போது தான் இந்த எத்தனால்னால வந்த ஒரு பாதிப்புனால தான் இது வந்திருக்கு. அது எனக்கு மட்டும்தானா அப்படின்னு நான் நினச்சி சோஷியல் மீடியாவில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். மொத்த இந்தியாவும் சொல்லுதுங்க பிரச்சனை இருக்குன்ட்டு. அது அங்கங்கே செலவங்க சொல்கிறதுனால அது எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்காகவே நான் ஆரம்பித்தது தான் அந்த ஃபார் பெட்ரோல்னு ஒரு குரூப். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா முழுவதும் இந்தியாவில் இருக்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக பார்க்கும்போது இது என்ன ஒரு பெட்ரோல்னால வர பிரச்சனையா? கண்டிப்பாக இல்லை. பெட்ரோல்னால பழைய வண்டிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. நான் எல்லாரையும் அதை கம்பைன் பண்ணி இதை எடுத்துகிட்டு போகணுன்றத பார்த்துட்ருக்கேன். ரைட், ஓகே. நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி இதுதான். அதாவது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது E20 பெட்ரோலுங்கிறது மத்திய அரசோட ஒரு முடிவு. அது வந்து எல்லா இந்தியர்களும் அதை பின்பற்றி ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆன சட்டம். அது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டியில் நீங்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் எப்படி பர்டிகுலராக பாதிக்கப்பட்டீங்க, உங்கள் வண்டி மட்டும் எப்படி அதில் பாதிக்கப்பட்டுச்சு, இந்த பாதிப்பு E20 பெட்ரோலால் தான் நடந்திருக்குங்கிறத எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணீங்க? ஓகே, இப்போ பாதிப்புன்னு இருக்கிறத நம்ம போய் பதிவு செய்யணும். கரெக்டாக. அப்போ அந்த பதிவு செய்கிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வாங்கின பைக் ஒரு ராயல் என்ஃபீல்டு இல்லை ஒரு ஹோண்டா ஆக்டிவானா, நான் அந்த கம்பெனி சார்ந்த சர்வீஸ் சென்டரில் போய் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நான் எடுத்துகிட்டு போனால் தான் அது கம்பெனி வந்து பதிவு செய்ய போகுது. அந்த கம்பெனி பதிவு செஞ்சு அது சொல்லணும் இது E20 வந்திருக்கு அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் மத்திய அரசாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வரும். சார் வண்டி திடீர்னு
ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட தான் போய் கொடுக்க முடியும். நான் உருட்டிட்டு போய் அதை வந்து கம்பெனி சர்வீஸ் சென்டரில் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம்லாம் தெளிட்டு போகவே முடியாது. இது வந்து கிரவுண்ட் ட்ரூத். நான் பண்ணதும் அதே தான். என் வண்டி பிரச்சனை வரும்போது நான் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட தான் நான் எடுத்துகிட்டு போனேன். இதனால இந்த E20 தான் இந்த பாதிப்பு வந்துச்சா, அது ஏன் வேறு யாரும் சென்னையிலே நான் மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு கம்யூனிட்டி குரூப் வச்சுருக்கேன். 560 பேர் இருக்காங்க, சென்னை, தமிழ்நாடு எல்லாருமே சேர்ந்து. எனக்கு ஒரு 5000-6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த 4 பெட்ரோலில். முழுசாக இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா. நீங்கள் அந்த பாதிப்புன்னு இருக்கிறது இப்போ மக்கள் யாராலையும் முன்னாடி வந்து இதுக்கு குரல் கொடுத்துட்டோம் எனக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு ரோட்டில் உட்கார்ற ஒரு ஜென்ரேஷன் கிடையாது. இட் ஹஸ் டு பி வெரி கிளியர். எல்லாரும் கமெண்ட், லைக்கு, ஷேர் மட்டும் சோஷியல் மீடியாவில் போட்டு எனக்கு வேண்டிய நான் ஏதோ பதிவு செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அப்படியே போயிட்டு இருக்க ஜனங்கள் ஜாஸ்தி. இந்த ஜனங்களை இப்படி போட்டால் வேலைக்கு ஆகாது, உனக்கு பிரச்சனை இருக்குது என்கிட்ட சொல்கிறல்ல, வந்து ரோடில் வந்து சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தது தான் 4 பெட்ரோல். இன்றைக்கி நீங்கள் கேட்ட நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது ஆடியன்ஸ் புரிகிறதுக்கு நான் சொல்கிறேன். 4 பெட்ரோல் அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்டா பேஜ் அப்படி தானே? ஆமாம். உங்களோட இன்ஸ்டா பேஜில் ஒரு 5000க்கு மேற்பட்டவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி தானே? ரைட், ஓகே. ஆடியன்ஸ் புரியுதுக்காக சொன்னேன். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணு. ஆமாம். இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்று அடிச்சு, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே சென்னையில் நீ ஒருத்தன் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. கிடையாது. ஜூலை 19க்கு பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் சென்னை சிவானந்த சாலையில் போராட்டத்துக்கு வருவாங்க. நான் தான் அவங்கள வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கிறனால உங்களுக்கு தெரியும், ஓகே இவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அது உண்மையே கிடையாது. கமெண்ட், லைக், ஷேர் கவுண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலே சும்மா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் உண்மைக்கும் சொல்கிறேன், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜூலை 19 ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். இதுக்கு முன்பு ஒரு போராட்டத்தை செஞ்சுருக்கீங்களா? இதுக்கு முன்பு இதை பற்றி நீங்கள் என்னென்ன இனிஷியேட்லாம் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து விழிப்புணர்வு, பப்ளிக் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி எத்தனால் அப்படின்ட்டு நான் ரோட்டில் போய் மைக் பிடிச்சி, சார் உங்களுக்கு எத்தனால் பற்றி தெரியுமா, என்ன பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் எத்தனால்னு யாருக்குமே தெரியாது. நார்மல் பெட்ரோல் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் பெட்ரோலில் E20 எத்தனால் 20% கலக்கியிருக்கு அப்படின்னு இருக்கிறது ஒரு மனுஷனுக்கும் தெரில. அதனால் ஃபஸ்ட்டு நான் எடுத்த விஷயம் இதுதான். எல்லாருக்கிட்டையும் போய் விழிப்புணர்வு. எனக்கு ஒரு டேயில் ஒரு 2 hours 3 hours இருக்குன்னா ஒரு மைக் எடுப்பேன், ஒரு கேமரா எடுப்பேன். சார் உங்களுக்கு தெரியுமா சார், அந்த கேட்கும்போது அட்லீஸ்ட் அப்பா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு 10 பேருக்கிட்ட அவர் வந்து போய் சொல்கிறாங்க. இதுதான் அவேர்னஸ். என்னால் பண்ண முடிஞ்ச அவேர்னஸ் நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், என்னோட பர்சனல் பேஜாக இருக்கட்டும், ஃபுல்லி அவேர்னஸ் இது நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அந்த ப்ரொடெஸ்டினுடைய அந்த ரிசல்ட் என்ன, அதோட அவுட்கம் என்ன கிடச்சிது? சார் ஃபஸ்ட்டு ப்ரொடெஸ்ட் அதுதான். ஜூன் 21 நம்ம பண்ணோம் சிவானந்த சாலையில். அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு கூட்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்த ப்ரொடெஸ்ட்டில் 30 பேர் வந்தாங்க. அதுலேயும் மெக்கானிக் அசோசியேஷன் வந்தாங்க. இவங்க வந்ததில் அதை வந்து நான் வந்து போட்டேன் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் அது வரைக்கும் ஒருத்தங்க கூட E20க்கு ப்ரொடெஸ்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஜூன் 21, 2026 வரைக்கும் எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லேயும், ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும் ரீல்ஸ் வியூஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் போட்டவங்க அதிகம், பேச்சுக்கும் அதிகம். ஒருத்தங்க கூட ரோட்டில் வந்து நான் இதுக்கு நிற்கிறேன்னு சொன்னி இந்தியாவில் யாரும் இல்லை சார், நம்ம தான் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். வேறு யாரும் பேசலை. அது போட்டதுக்கப்புறம் மொத்த இந்தியாவிலேருந்து, எனக்கு ராஜஸ்தானாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், நொய்டா இருக்கட்டும், பூனேயாக இருக்கட்டும், என் கமெண்ட் செக்ஷனும் என் டிஎம்லேயும் வந்தது, சார் எங்கள் ஊர்லேயும் வந்து பண்ணுங்கள். சத்தியமாக என்னால் அவங்க ஊரில் போய் பண்ண முடியாது. நான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். நான் இன்னும் ஒரு ஈவெண்ட் ஒன்று வைக்கிறேன் ஜூலை 19. சார் இன்ன வரைக்கும் அது ஆளுங்க சேர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஆன்லைன் நான் ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிட்டேன், forpetrol.org. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் இருக்குது. அதில் கவுண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம், எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து ஆளுங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னால் பண்ண முடியாது, பாதிக்கப்பட்டவங்களை ஒன்று சேர்த்து ஒரு போராட்டமாக எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட சேர்க்க முடியும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாமே ஒரு 1.5 மாதத்தில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கெப்பாசிட்டியில் பண்ண முடிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் முக்கியமாக வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி ரெடி பண்ணியிருக்கீங்க. அதாவது சம்மந்தப்பட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியோடைய அமைச்சகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் பார்த்தேன். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவர் சேலஞ்சு கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டேன்னா வாங்க, இதில் உங்கள் வாகனம் சேஃப்டியாக இருக்குன்றது அவர் என்ஷூர் பண்ணுறாரு. பட் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களிலிருந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரையும் போகலையா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி அனுப்புறீங்களான்ற ஒரு கேள்வி. இதை பற்றி அண்மையில் வந்து டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து பயன்பாட்டாளர்களுக்கு நீங்கள் ஒரு இன்சூர் கொடுங்க. நீங்கள் அதாவது இந்த மாதிரி பெட்ரோலை பயன்படுத்துறதுனால அவங்களோட வாகனங்கள் என்ஜின் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிமொழி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருந்தாரு. பட் மத்திய அரசு எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனால் நிதின் கட்கரி சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ அனுப்புறதா இருக்கீங்க. இதோட அவுட்கம் என்ன இருக்கும்னு எதிர்பார்க்க போகிறீங்க? இப்போ சார் நிதின் கட்கரி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் ரிப்போர்ட், கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன், அவங்களே 2021 ரிப்போர்ட்டில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பழைய வணிகளுக்கு எல்லாமே நீ எல்லா பெட்ரோலும் கொடுத்து தான் ஆகணும், எத்தனால் மட்டும் கலந்து கொடுக்கக்கூடாது. நம்பர் 1. 2வது 2,
பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கு நீ காசு கொடுத்தே ஆகணும். இது ரெண்டும் நித்தி ஆயோக் வச்சிருக்கிற ரெக்கமெண்டேஷன். இந்த மினிஸ்ட்ரிக்கு இவங்க கேட்டாங்களா? கிடையாது சார். இவங்க பெட்ரோல் கொடுத்த அன்னையிலேருந்து ஒன்று தான் சார் சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பிராண்டிங் மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் E20 பிராண்ட் பண்ணி விற்க முடியுமோ அந்த வழி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஓப்பன் சேலஞ்ச், அதுக்கு தான் ரிப்ளை. இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை கம்ப்ளைண்ட் இவங்க ஆக்செப்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. இதான் உண்மை. கேட்டால் கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க எந்த பிரச்சனையும் வரலன்றாங்க. எந்த கம்பெனி சார் இந்தியாவில் இருக்கிற 50 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லையும் இது வரைக்கும் ஒரு E20 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகலையா? என்ன சார் இது உங்களாலே? அதான் கேட்குறேன். இது இல்லை சார், இது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வரலன்னு இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தானே. எப்படி வராமல் இருக்கும்? அப்படி ஒரு விஞ்ஞானமா நீ கண்டுபிடிச்சிருக்க சார். எல்லா PhDsலேருந்து எல்லா கெமிஸ்ட்ரி ஆளுங்களும் எல்லாரும் ஓப்பனாக சொல்கிறாங்க, இது தப்பான வண்டியில் போட்டால் உனக்கு பிரச்சனை வரும். ஏன் வண்டி 2022 வண்டி நான் ராயல் என்ஃபீல்டு கிட்ட கொடுத்துட்டு போய் கொண்டா அவங்க ஃபியூல் பம்ப் மாற்றிக்கோங்க சொல்கிறாங்களே தவிர இதுதான் பிரச்சனை, இதனால தான் பிரச்சனைன்னு அவங்க பதிவு செய்ய மாட்டாங்க. ஓகே, எப்படி பதிவு செய்வாங்க? அதனால தான் இந்த ஓப்பன் சேலஞ்ச். நான் ஆன்லைனில் இந்த சேலஞ்ச் போட்டிருக்கலாம், நான் போட மாட்டேன். நான் இதில் தான் போடுவேன், நான் அக்னாலஜ்மெண்ட் லெட்டரில் தான் போடுவேன், இதுக்கு ஃபாலோ அப் நான் ஒரு RTIயும் போடுவேன். ஏன்னா இதுக்கு பதிவு செஞ்சன்ற ப்ரூஃப் வேணும்ல சார். எப்படி சார் மொத்த இந்தியாவிலும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்ல முடியும்? யாருமே போட்டிருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி கிடையாது. இதில் பெரிய கேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணுறதுல நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரியான விஷயத்தை சட்டமாக கொண்டு வரும்பொழுது மத்திய அரசு சில நியாயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த திட்டம் 2031 லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ வார் வந்ததுனால இதை ஒரு சூழலை வச்சு நம்ம மற்ற நாடுகள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம். அப்போ நம்ம தற்சார்பாக நம்மளை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. இது மூலமாக கிராம பொருளாதாரம் பெருகும், இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சில காரணம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சூழ்நிலையாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் பெரிய அளவில் பதிவுகள் அதாவது யூஸ் பண்ணி நான் பாதிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி பதிவுகள் ஒரு பக்கம் பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது மத்திய அரசு இது சரியான நிலைப்பாடு அப்படின்னு இது இன்னும் ஃபார்வர்டை கொண்டு போய் தானே பார்ப்பாங்க. இதில் பின்வாங்க மாட்டாங்கல்ல? மாட்டாங்க சார். இது ஏன் இவ்வளோ நீங்களே தெளிவாக இவ்வளோ கேட்கும்போது அவனுங்க ரிப்போர்ட்டை தானே சார் சொன்னாங்க இதில் பிரச்சனை இருக்குன்ட்டு. யாரும் இங்கே எத்தனை நாளுக்கு எதிர் இல்லை. நானும் சொல்கிறேன் E20 போட்டியா போடு. மற்ற பெட்ரோல்லாம் ஏன் காணாமல் போச்சு? நீ எல்லாம் பெட்ரோலில் எது காணாமல் போச்சு அப்படிங்கிறீங்க? பியூர் பெட்ரோல்னு இருக்கிறது எந்த கலக்கமும் இல்லாமல் எந்த அடல்ட்ரன்ஸும் இல்லாமல் இருக்கிற பெட்ரோல் தான் பியூர் பெட்ரோல். 100% பெட்ரோல். எத்தனை பங்க்ஸில் சார் உங்களால் போய் ஒரு 100% பெட்ரோல் இன்னைக்கு வாங்க முடியும்? சென்னை சிட்டிலேயே மொத்தம் 3 பெட்ரோல் பங்கில் தான் இருக்குது. எல்லாராலையும் இப்போ சென்னை சிட்டியில் வாங்க முடியுமா? சரி, தூத்துக்குடியில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? ஏன் அவ்வளோலாம் எதுக்கு பண்ணுவான்? பூனமல்லி சைடில் போனால் என்ன பண்ணுவான்? ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? அவங்க வண்டிக்கெல்லாம் என்ன வருது? ஸோ நீங்கள் E20 எடுத்துன்னு வந்தீங்க, வார் தான் பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துட்டு வரீங்க. E20 போடுற அதே டைமில் உனக்கு மற்ற பிளண்ட்ஸும் இருக்கணும். மற்ற பிளண்ட்ஸ்னா எத்தனால் இல்லாத பெட்ரோலும் எல்லா பங்க்ஸ்லையும் கொடுக்கணும்னு இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கூட ஒரு மினிஸ்ட்ரிக்கு இருக்காதா? அப்போ அதுக்கு காரணம் என்ன? எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு E20 மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற இருக்கிற கட்டாயம் ஏன் எடுத்துகிட்டு வரணும்? இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, இது கொண்டு வாங்க, E20 பெட்ரோல் கொண்டு வாங்க, ஆல்ரெடி பழைய பெட்ரோல் வச்சுக்கோங்க, ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும் அவங்க எதோ வாங்கிட்டோம், கரெக்ட், பையர்ஸ் எது வேணுமோ வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக. ஓகே, அதில் ஆப்ஷன் கொடுக்காம மறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது என்ன மோட்டோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? சார், இதில் மோட்டோ அப்படின்றது அந்த விஷயத்தை ஒரு RTI போட்டு நீங்கள் என்னதான் டெஸ்ட் பண்ணி அந்த E20 கொடுங்க அப்படின்னா அந்த RTIக்கு விளக்கம் தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இது ஸ்டேட் சீக்ரெட்டா. இது இந்த E20 எடுத்துகிட்டு வந்த ARI ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க E20 நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சார், அது ஒரு ரிப்போர்ட் கேட்டால் தர மாட்டேன்றாங்க சார். ஏதோ பெரிய ரகசியம்ன்றாங்க. என்ன ரகசியம்? என் வண்டி ரகசியமா? என் வண்டி உள்ள போடுற பெட்ரோல் ரகசியம்? அப்போ என்ன வண்டியில் நீங்கள் செஞ்சீங்க? ராக்கெட்லேயே போய் டெஸ்ட் பண்ணீங்க? அவ்வளோ பெரிய ரகசியம் சொல்லி வைக்கிறதுக்கு கிடையாது. எப்படியெல்லாம் அதோட ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ண முடியுமோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ சிம்பிள், என்னால் நான் கணித்து நான் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அது உண்மையா? கிடையாது. எனக்கு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் யாருக்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஏதாச்சும் ஒன்று குறா அப்படின்னா ஒன்றுத்தையும் தர மாட்டான் அப்படின்னா நீ என்ன வேணா கணிச்சுக்கோ, நான் ஒத்துக்க மாட்டேன்னு இருக்காங்க. இப்போ கணிப்புப்படி ஏன் கணிப்புப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த இந்தியருக்கும் தெரியாது. இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 2 இன் ரிஃபைன்டு பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட். ஓகே, இந்த டேட்டா யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போது வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நம்ம இந்தியாவிலேருந்து ரிஃபைன் பண்ண பெட்ரோலியம் ப்ராடக்ட் வெளிநாட்டுக்கு அனுப்புறது பூட்டான், சிங்கப்பூர், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி பூட்டானுக்கு E20 இந்த எத்தனால் பெட்ரோலை விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பூட்டான் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரீசன் என்ன தெரியுமா கொடுத்தாங்க சார்? ஒன்றும் இல்லை, என்னோட பெட்ரோல் பங்கு, என்னோட வண்டி, அவங்க மலை பிரதேசம், இதுக்கு எத்தனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக தானே சொன்னாங்க? அப்போது
பூட்டான் இருக்கிற ஒரு சின்ன நாடுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இந்தியான்ற இருக்கிற பெரிய நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கணும்? 90,000 பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு இந்தியாவில், எந்த பிரச்சனையும் இல்லையா? எப்படி சார் இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாமே இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட், ஓகே. இப்போ பூட்டான் பிரச்சனைனா பூட்டான் பக்கத்தில் வந்து வடகிழக்கு மாநில மணிப்பூர், மிசோரம், நிறைய திரிபுரா, நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரியான ஃபியூலை யூஸ் பண்ணுறதுனால வண்டியில் ஏற்படுற பிரச்சனையோ, அதனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுறதோ, அதெல்லாம் இஷ்யூஸை கிளம்பி இருக்கணுமே. அந்த பக்கத்தில் எந்த செய்தியும் வந்த மாதிரி இல்லையே சார். இந்த இஷ்யூ இப்போ லான்ச் பண்ணி April 1 தான் ஆகுது சார். ஓகே, இப்போ கரெக்டாக போனால் 2 months ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போது பெட்ரோல் யூசேஜ் அதிகமாகும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா 1 லிட்டர் நல்ல பெட்ரோல், பியூர் பெட்ரோலில் உங்கள் ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவா 45 கிலோமீட்டர் கொடுக்கணும் கம்பெனி சொன்னால், இன்றைக்கி எத்தனால் பெட்ரோலில் போட்டிங்கன்னா உங்களோட மைலேஜ் 35லேருந்து 37 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே, ஆனால் என்ன விலை கொடுக்குறீங்க? 120 ரூபா கொடுக்குறீங்க. இதில் பூட்டான் பியூர் பெட்ரோலே கம்மியாக தான் கொடுக்குறீங்க. இதே நான் இன்னொன்று சொல்கிறேன், இது என் லைவாக நான் பார்க்குறது. நான் வந்து என் வேலைக்கு வந்து சென்னைக்குள்ளே நிறைய சுற்றிட்டு தான் இருப்பேன் சார். நிறைய பேர் வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க, ஏன்னா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மைண்டில் இப்போ கணிப்பு என்ன இருக்குன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் நான் வீட்டுக்கு போய் ஒர்க்குக்கு போய் 2 வாட்டி வந்தால் காலி. இதுதான் மைண்டில் இருக்க கணிப்பு. இப்படி தான் பொதுவாக எல்லாருமே வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு சராசரி நாளுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, அவன் போயிட்டு வருவான், திருப்பியும் போக முடியும், திருப்பி வர முடியாது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவல் லைவ். இப்போ நீங்கள் கேட்டது ஏன் மற்ற மாநிலங்களெல்லாம் பிரச்சனை வரலன்னா, பிரச்சனை இருக்குது சார். ஐசோலேஷன்லாம் நடக்குது. இப்போது நான் வந்து ஒரு இவ்வளோ எஃபர்ட் போட்டு 1.5 மாதத்துக்கு எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் தான் இத்தனை பேரை நான் ஒன்றுக்கு சேர்த்து வாங்க போராடலாம் சொல்லி வரணும். எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க சார். ஓகே, ஏன்னா இது உயிர் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வந்து வண்டி பிரச்சனை. அதான் சொல்லுவோம், 10 வண்டியில் ஒரு வண்டி இன்னைக்கு நிற்குதுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. 10 வண்டியில் 10 வண்டி நிற்கும் போது அது பிரச்சனையாக வரும். அந்த பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா நாங்கள் நானோ இல்லை என்ன கூட சார்ந்திருக்கவங்களோ இப்போவே வந்து எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கோம். பப்ளிக் அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஓகே, ஒரு விழிப்புணர்வு நீங்கள் மேற்கொள்றீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. பாதிக்கப்படுற மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்காங்க, எல்லாரும் ஒன்று சேர முடியல அப்படின்ற ஒரு தடை ஒன்று இருக்குது அதுலங்கிறது புரிஞ்சுக்கிறேன். பட் இந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி ஆல்ரெடியே சூழலியல் ஆர்வலர்கள் வந்து இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து நம்மளுடைய வாகனத்தோட இன்ஜின் பாதிக்கப்படும், இது வந்து 2030 லான்ச் பண்ண போகிறாங்க, அப்போ அதை செய்யக்கூடாது, அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சேனலே கூட பார்த்தீங்கன்னா வந்து பூவுலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NGO, சுற்றுச்சூழல் சார்ந்த NGO அமைப்பு இருக்குது. அவங்க அதோட அட்வொகேட்ஸ்லாம் நிறைய பேசியிருக்காங்க. பட் அது இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த பாதிப்பை பற்றி எதிர்க்கட்சியோட ரியாக்ஷன் என்ன வருது? ஜீரோ. இந்தியாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் காங்கிரஸ், அவரை பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டார். ஏன் நம்ம 520 MPஸில் ஒருத்தனை இருந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. ஏன் நம்ம ஸ்டேட்டில் இருக்கவங்களே வருவோமே, எதுக்கு அங்கெல்லாம் போனோம்? ஸ்டேட்டில் இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிஸை பேச சொல்லுவோம், பேச மாட்டாங்க. ரூலிங் பார்ட்டிஸை பேச சொல்லுவோம், பேச மாட்டாங்க. ஒருத்தர் கூட ஒரு MP அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மட்டும்தான் இந்தியாவில் பேசிட்டு இருக்காரு. அதுவும் இப்போதான் பேச ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? யாருமே இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்? இது ஒரு பிரச்சனையா இல்லையா சார்? இது டாப் பிரச்சனை. யாருக்கும் இதை பற்றி பேச வேணாம். ரீசன் நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு ரைஸ் மில்லோ, ஒரு சுகர் கேன் மில்லோ, இல்லை ஏதாச்சும் ஒரு மில்லு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அஃபிலியேஷனில் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அ பிஸ்னஸ் இம்பாக்ட் ஆகும். எத்தனை நாள் எல்லாருக்கும் ப்ராஃபிட் ஆகுதா? எல்லாரும் ப்ராஃபிட் ஆகிடுறாங்க. ரூலிங் பார்ட்டியும் ப்ராஃபிட்டில் இருக்குது, அப்போசிஷனும் ப்ராஃபிட்டில் இருக்குது, எல்லாரும் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ஏன் சார் ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து நான் வந்து ஏதாவது வாய்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும்? யாரும் வரமாட்டாங்க. அப்படி வரணும்னு முன்னுக்கு நினச்சாலுமே பார்ட்டி விஷயத்தினால அவங்க வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால இந்த பிரச்சனை பீப்புள் வர்சஸ் இந்தியா. அப்படி ஓகே, எதிர்கட்சிகள் வந்து ஒரு அரசியல் இதே ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்னால வந்து அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், இது சார்ந்த ஏதாவது ஒரு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கா இந்தியாவில்? சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு வந்து ஒரு பில் போட்டிருந்தாங்க. பில்லை வந்து மெரிட்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதுக்கு என்ன விஷயம்னு கூட கேட்க இன்ட்ரெஸ்ட் படல. ஜஸ்ட் பில்லை வந்து மெரிட்ஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கு சப்சிக்வெண்ட் கேசஸ் இப்போ வந்து போட முடியாது. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ஷன் இருக்கிறனால அது ஒரு பிளாக்கர். ஓகே, இப்போ பட் இதை நீங்கள் அதே அப்புறம் ப்ரூவ் பண்ணுறீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஓகே, நீங்கள் எதை சேலஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்னோட விஷயத்தில் என்னன்னா, இந்த ஒரு முக்கியமான அந்த பிரச்சனையில் இப்போ வந்து 20% எத்தனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இடையில வந்து 25% யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது அரசாங்கம் அதை யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 85% எத்தனை யூஸ் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் 20% பெரிய சிக்கல்ன்றீங்க.
ஒரு பக்கம் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் 20 மேலே இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் 85% யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு எய்மாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அவங்க என்ன திட்டத்தை வச்சுருக்காங்க மத்திய அரசு இதை பற்றி என்ன ஒரு ஐடியா இருக்குது அதை பற்றி எது தெரியுமா சார்? E85 E100 நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. E25 எல்லா E25 27 30 85 100 இதெல்லாமே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. மும்பை டெல்லியில் பெட்ரோல் பங்க்ல டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. செலக்டிவ் பெட்ரோல் பங்க்ஸில் டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க? ஏன் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும்? அதுதான் இன்னொரு பிரச்சனை. அப்படி வந்து என்ன வண்டிகள் வந்து E85 E100 ஓடுது? இன்னொன்று, இந்த மத்திய அரசு இந்த மினிஸ்ட்ரிஸ் மேனுஃபேக்சரர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ வந்து உடனே செய், E85 தாங்கக்கூடிய வண்டியை உடனே செய், E100 தாங்கக்கூடிய வண்டியை உடனே செய்யுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு 5 days பேக் E20 எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஓனர்ஸோ இல்லை சிஇஓஸோ டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸும் உட்கார வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார், நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், E20 பழைய வண்டிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. இவ்வளோ பேசினவங்களுக்கு ஒன்று சொல்லலாம்ல, சரி அப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீ எடுத்துட்டு வா, நான் உன் வண்டியை சரி பண்ணி கொடுவோம். ஒருத்தவங்க கூட சொல்ல சார், ஒரு மேனுஃபேக்சர் கூட சொல்ல. ஏன் இவ்வளோ சொல்லக்கூடியவங்க அதை சொல்ல முடியாதா? சார், இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்கிறது, டோட்டலி பாலிசி கேப். எல்லாரும் இதுக்குள்ளே இன்வால்வ்டாக இருக்காங்க. யாருக்கும் இதுக்கு எதிர்த்து சொல்கிறதுக்கு யாராலையும் முடியல. E85 E100 வந்து லாஜிக்கலி தேவை. ஃபஸ்ட்டு வேர்ல்டில் எத்தனால் இருக்க ஆரம்பிச்சது பிரேசில். 1975 1978 ஆரம்பித்தாங்க. அவங்க தான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபியூலாக யூஸ் பண்ண நாடு. இன்றைக்கும் அவனுங்க வந்து யூஸ் பண்ணுறது E27. யோசிச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் தாண்டி அவங்களே இன்னும் E27 இருக்காங்க. ஓகே, இந்தியா இதுக்கு எங்கெங்க போகிறீங்க E85 E100க்கு? இல்லை, இப்போ ஒரு பக்கம் அவங்க ஜஸ்டிஃபைக்கான ரீசன் இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். வார் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம்ல. ஸோ அதனால் வந்து சொந்த காலில் நிற்போமே அப்படின்ற ஒரு முயற்சியை தான் அப்படின்ற மாதிரி அதை அப்படி ஒரு நியாயமான காரணத்தை முன் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம் இப்போ அந்த ஆங்கிள் இருந்து? சார், நியாயமாக முன் வைக்கிங்கன்னா E20 நிப்பாட்டுங்க. அதான் நம்ம சொல்கிறோம், அது எதிர்ப்பெல்லாம் நம்ம காட்டல. E20 நிப்பாட்டுங்க. மற்ற பிளெண்ட்ஸுக்கு வந்து இப்போ இந்தியா இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறீங்க. இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இருக்கிற வண்டிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஓகே, அப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் என்ன அந்த பெட்ரோல் எனக்கு கொடுத்தீங்களா? கிடையாது. நான் முன்ன சொன்னது தான், இந்தியா தான் உலகத்திலே நம்பர் 2 பொசிஷனில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. மற்ற நாட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா ஃபுல் பெட்ரோல்? எத்தனால் கலந்து அந்த கலப்பட பெட்ரோலை நமக்கு கொடுக்குறாங்க, பியூரான பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதுதான் டேட்டா, அதுதானே நடக்குது. இந்தியா தான் நம்பர் 2 எக்ஸ்போர்ட்ன்றது யாருக்கும் தெரியலையே. ஓகே, அதே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தானே. அப்போ நான் வந்து என் வண்டியில் நான் E20 பெட்ரோல் போடணும், பக்கத்து ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீ வந்து பியூர் பெட்ரோல் கொடுத்துருவீங்க, நான் வந்து பாதிப்பாளாக உட்காந்துருக்கணும். இதுதான் எனக்கு வேலை இங்கே இந்தியாவில் இருக்கிறதுக்கு. இது சரியில்லை, இது தப்பு. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சீரியஸான குற்றச்சாட்டை புரிஞ்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பல கட்ட போராட்டத்தை நீங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்ருக்கீங்க. பிறகு வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சகத்துக்கும் வந்து நீங்கள் புகாராக பதிவு பண்ணுறீங்க. அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கிறீங்க. அடுத்த கட்டத்தை நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன ரெஸ்பான்ஸ் மத்திய அரசுலேருந்து வருது? மற்றபடி இது நீதிமன்றம் அடுத்த கட்டத்தில் ஒரு வழக்காக டேக் ஆஃப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளோட ரியாக்ஷன் என்ன, அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க மாறுறாங்க, நிலைப்பட மாற்றிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட வருகையும் கருத்துக்கு நன்றி. தேங்க்யூ.